we have only 1000 days. 1000 நாட்கள் தான் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு, அடுத்த ரெஜிம் சேஞ்சுக்கு 1000 நாட்கள் தான் இருக்கு. ஸோ பிஜேபி வீழ்த்துறதுக்கான இந்த 1000 நாள்ல ராகுல் காந்தி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து உறுதியா நம்புறாரு. திமுக தாவேகாவை எதுக்கிறத விட காங்கிரஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு லஞ்சம் ஊழல் அற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதற்கான இனிஷியேட்டிவா எடுக்கிறாங்க. ஆனாலும் அதே மாதிரி இந்த அமைச்சரவை அமைந்ததுமே அந்த பேரியர்லாம் உடைச்சி தான் அமைச்சரவை அமைந்திருக்கு. அந்த அமைச்சரவையை பொறுத்த பிறகு நீங்கள் ஒரு சமூக நீதி அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கும் இதில் ஒரு முன்னுதாரணமாக நடந்திருக்குன்றதை ஒரு கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கோவிலுக்கு போக முடியாது, அந்த கோவில் இருந்த தெருக்குள்ளேயே போக முடியாதுன்னு இருந்த காலகட்டம், ஒரு தலித் மக்கள்லாம் போக முடியாதுன்னு இருந்த காலகட்டத்தில் பரமேஸ்வரன் என்ற தலித்தை வந்து காமராஜர் அறநிலையத்துறை அமைச்சராக போட்டார். அதாவது அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. நீ யாரை போக முடியாது கோவிலுக்குன்னு சொல்றியோ அவருக்கு பூரணகம்ப மரியாதையை கொடுக்க வச்சாரு. அதே மாதிரி கக்கன் அவர்களுக்கு உள்துறை முதற்கொண்டு, உள்துறையே யாரும் எந்த முதலமைச்சரும் தன் கையில் தான் வச்சுப்பாங்க அந்த அதிகாரம் என்பதற்காக. ஆனால் காமராஜர் வந்து உள்துறை உட்பட 9-7 துறைகளை, முக்கியமான துறைகளை கக்கன்ட்ட கொடுத்து அழகு பார்த்தார். இதுதான் சமூக நீதி, உண்மையான சமூக நீதி. இன்றைக்கு அட்லீஸ்ட் அதை நெருக்கி அந்த அளவிற்கு ஓரளவு எதையும் ஜாதி மதம் பார்க்காம அதிகாரத்தை அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்குறேன். அது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனா பார்க்குறேன் இந்த தடவை பண்ணது. ரெண்டாவது, ஒரு லஞ்சம் ஊழல் அற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதற்கான இனிஷியேட்டிவா எடுக்கிறாங்க. நீங்க வெளிப்படையா சொல்றாங்க. சிஎம்டிஏல யாரும் மெயினா ஊழல்ன்றது எங்க பத்திரப்பதிவுத்துறை, சிஎம்டிஏ, தாதுமணல், இது டாஸ்மாக், இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் அதிக ஊழல் வெளிப்படையா தெரியுது. எல்லா இடங்கள்லயும் லஞ்ச ஊழல்ன்றது கீழே வரைக்கும் போயிடுச்சு, அது புறையோடி போயிடுச்சு. அதை ஒரு நாள்ல மாற்ற முடியுமா, ஒரு மாசத்துல மாற்ற முடியுமா, ஒரு வருஷத்துல மாற்ற முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. அது மக்களுமே கோஆப்ரேட் பண்ணாதான் முடியும். நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாதான் அதுவும் குறையும். அந்த விஷயத்துல இவர்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதை வந்து லஞ்ச ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் அமைச்சரவையில் இருக்கிறதுல என்னன்னா, அவங்க வந்து அடுத்த தலைமுறையை பார்த்து நம்ம இது பண்ணணும், இனிமே நம்ம செய்யணும் அப்படின்னு, எளிமையா இருக்கணும், அல்லது வேற எதுவும் லஞ்ச ஊழலற்ற அரசை கொடுக்கணுங்கிற ஒரு முனைப்போட இவங்க இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அந்த விஷயத்துல ஒரு பெரிய பாராட்டுதலை நம்ம தரணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும் எல்லாவற்றையுமே. திமுக தாவேகாவை எதுக்கிறத விட காங்கிரஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இல்லை, அவர்களுக்கு ஒரு ஆற்றாமை தான். காங்கிரஸ் கட்சி பல காலகட்டங்கள்ல அவர்களுக்கு உதவி இருக்கிறது. பல காலகட்டங்கள்ல இன்றைக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன ஒன்றும் துரோகம் கிடையாது. போஸ்ட்போல் அலையன்ஸ்ன்றது எல்லா காலகட்டங்கள்லையும், எல்லா மாநிலங்கள்லையும், எல்லா நேரங்கள்லையும் இருக்கக்கூடியது. இப்போ அட்லீஸ்ட் திமுக வந்து ஒரு 115 ரேஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 5-10 சீட்டு ஷார்டேஜ் வந்திருந்து அந்த நேரத்தில் நம்ம அவர்களுக்கு ஆதரவு தராமல் போனால் கூட அதை சொல்லலாம். அவர்கள் ஆட்சி அமைக்கவே வாய்ப்பில்லவே என்ற சூழலில் இன்னொரு கட்சி ஒரு தனிப்பெரும்பான்மையாக, தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அவர் ஆட்சி செய்வதற்காக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல எந்த விதமான ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மேண்டேட் தான் சார். ஏன்னா இந்த விஜயோட சினிமா வளர்ச்சின்றது எம்ஜிஆர் மாதிரி கிடையாது அப்படின்றது எல்லாரோட பொது பார்வை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து அரசியல் பார்வை கிடையாது அப்படின்றது பார்வை. அவர் வந்து ஆனால் விஜயோட ரைஸ் வந்து இன்னும் வந்து தெளிவாக புரிஞ்சிக்காததுக்கு காரணம், ஈவன் காங்கிரஸ்லேயே நான் பார்க்குறேன், 1990s வந்து இந்த பொருளாதார சீர்திருத்தத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கலன்னா அஃப்கோர்ஸ் அவர் எடுத்த அந்த 10 படமும் ஓடி இருக்காது. இந்த நாட்டோட வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பாலிசி, அப்புறம் வந்து அர்பனைசேஷன், அது ரிலேட்டடாக வந்து எஜுகேஷன் செக்டரில் நடந்த சேஞ்சஸ்ஸு, ரூரல் அர்பன் மூமெண்ட்டு, யூத்தோட ஆஸ்பிரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து விஜயோட ஆரம்ப கால படங்களுக்கு வந்து இன்டைரக்டாக அதை புஷ் பண்ணுச்சு. ஸோ ஹி ரைஸ்ட் அஸ் எ ஹீரோ. அவர் ஒரு கதாநாயகனா எழுந்ததுக்கு காங்கிரஸ் கட்சியோட பொருளாதார சீர்திருத்தம் ஒரு மிகப்பெரிய அடிப்படை. அது உண்மைதான். நீங்கள் இன்னொன்று, திரு விஜய் அவர்களை பற்றி கூட பல நேரங்களில் கேள்வி எழுப்புறாங்க. அவருக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியாது அமைதியா அப்படின்லாம் பல கேள்விகள் எழுப்புறாங்க. ஒரு ஹீரோவா நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு ஹீரோவா, ஒரு உச்ச நட்சத்திரமா கொஞ்ச காலம் 10 வருட 15 வருட காலம், கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 15 வருட காலம் அதே இதில் உச்ச நட்சத்திரமா ஒரு டாப்ல ஹீரோவில் இருக்கார் அவர்.
அந்த அதை நீடிக்க வைக்கிறதுக்கே கூட ஒரு இது வேணும், ஒரு சூட்சமம் வேணும். நீங்க அந்த டீம் ஒர்க் வேணும், தலைமைத்துவம் வேணும். அவர் தான் செலக்ட் பண்றாரு. நீங்க ஒரு ஹீரோ ஆன பிறகு பாத்தீங்கன்னா டைரக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, மியூசிக்லேருந்து, பாடல் என்ன வேணும், டான்ஸ் என்ன பண்ணணும், மக்களோட பல்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஹீரோவா இருக்க முடியும். அது தெரிந்துதான் அவர் ஹீரோவா இருக்கார். இன்னொன்று தைரியமாக அறிவிக்கிறார், என்னுடைய கடைசி படம் இதுன்னு அறிவிக்கிறார். எனக்கு அடுத்த ஃபீல்டு இதுதான், நான் அரசியலை சூஸ் பண்ணிட்டேன், அடுத்த ஃபீல்டு இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வைக்க மாட்டேன்றதுதான் அது கணக்கு. ஆக வெற்றியோ தோல்வியோ நான் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டேன், அதுல இருப்பேன்றத உறுதியா இருக்காரு. இதெல்லாமும் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பல்ஸ் இங்கேயும் ஒரு பண்ண முடியும். நீங்க ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாம அந்த தலைமைத்துவம் 2029 இந்தியா லென்ஸ்ல விஜய் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு விஜயா ஸ்டாலினான்னு கேட்டா எதை நீங்க கண்டிப்பாக விஜய் தான் இங்க ஒரு பெரிய இதா இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இங்க தமிழ்நாட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இன்றைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு நீங்க 29 பேச முடியாது. ஏன்னா இவருடைய இது எப்படின்னா ஒரு அழுத்தமான ஆழமான விதையை இன்னைக்கு விதைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன். நீங்க அவர் பேசாம இருக்கலாம், இது பண்ணாம இருக்கலாம், அவர் நடவடிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போறது, எல்லாருக்கும் அவங்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது, அதே நேரத்துல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அதை தனியா மெயின்டைன் பண்றாரு, மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல பேசினது, அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததெல்லாம் பாக்குறப்ப, எல்லாத்தையும் பாக்குறப்ப இது தனி அது தனி. இது அரசியல் ரீதியாக அன்னைக்கே அடுத்த நாள் எல்லாரும் முதல் தடவை போனப்ப ராகுல் காந்தியை மீட் பண்ணல, சோனியா காந்தியை மீட் பண்ணலாம் பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அவருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்லல, செயல்ல காட்டுறாரு. அவருடைய கொள்கை இதெல்லாம் வெறும் முழக்கம் மட்டும் கிடையாது, செயல்ல இருக்கணும், செயல்பாட்டில் இருக்கணுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறேன். ஏன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல எல்லாத்தையும் கலந்துகிட்ட பிறகு ராகுல் காந்தி சோனியா காந்தியை மீட் பண்ணிட்டு வராரு. இது தனி அது தனி, இது அரசியல். போறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துக்கு போய் நன்றி தெரிவிச்சுட்டு வர்றாரு டி ராஜாவை பார்த்து. ஆக இரண்டையுமே தனித்தனியாக அவர் அணுகுகிறார். எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தானே இருக்கிறார். இவருங்க கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு கூட போடுறாங்க. திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா முரசொலியில எல்லாம் தற்குறி நடிகர்கள் கட்சி, முன்னாள் நடிகர் கட்சின்னு போடுறாங்க அவரை. இவர்களுக்கு தற்குறின்னு சொன்னவங்க தான் தேர்தலில் ஆச்சரியக்குறியாகி அவங்களுக்கு கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. இன்றைக்கு அந்த கட்சியை கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. ஆனால் அதை இன்றைக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. ஒன்று. இரண்டாவது, முன்னாள் நடிகர் கட்சின்னு ஒரு விமர்சனம் பார்த்தேன். இவர்களுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, திமுக உள்ளவங்களுக்கு. அந்த கட்சி நடிகர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி தான். திமுக என்பது கலைஞர்களால், கலைத்துறையால் வளர்க்கப்பட்ட கட்சி தான். அண்ணா எங்கிருந்து வந்தாரு? எம்ஜிஆருடைய துப்பாக்கி சூடு கட்டு போட்டிருந்தப்ப நீ முகத்தை காட்டு உனக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி அவரோட போஸ்டரை போட்டு தான் ஓட்டு கேட்டாங்க 67. அது மாதிரி KR ராமசாமி அந்த கட்சியில இருந்தவர். ஏன் சிவாஜி கணேசன் நடிகர்கள், சிவாஜி கணேசன் அந்த கட்சிக்காக நாடகம் நடத்தி கலெக்ட் பண்ணி கொடுத்து அந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் SSR. இன்றைக்கு ஏன் உதயநிதியை நடிகராக்குறீங்க நீங்க? அந்த கலைத்துறையில இருந்தாதான் அறிமுகம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுது. ஆக அதை வைத்துக்கொண்டே, அதை வைத்தே வளர்ந்து அதையே கிரிட்டிசைஸ் பண்ற முரண்பாடு பாருங்கன்ற இரட்டை நிலைப்பாடு, முரண்பாடுகள் தெரியுது உங்கள்கிட்ட. ஆக ஒரு பதட்டம் தெரியுது திமுகவை பொறுத்தவரை. இன்றைக்கு தோல்வி பயம் மட்டும் இல்ல, தோல்வி பதட்டம் தெரியுது. ஏன்னா அவர்கள் எப்படி தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே 10 வருடம் எம்ஜிஆரிடம் ஆட்சியை இழந்து அதிகாரத்தை இழந்தவர்கள். அதனால இவர் வந்தால் இவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் 6 மாத காலம் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க 6 நாள்ல புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. கண்டிப்பாக அதை நோக்கி செல்வார் என்பதையும் நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் சப்போஸ் தனிப்பெரும்பான்மையா வந்திருந்தா கூட, ஒரு 140 இடம் ஜெயிச்சிருந்தா கூட இன்னைக்கு அவர் வேற மாதிரி ஃபோர்ஸா தான் பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும்போது அவர் முக்கியமா எடுக்கிற ஃபோர்ஸ்லாம் என்னென்ன ஃபோர்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நேஷனல் ஃபோர்ஸ் காங்கிரஸ், ரெண்டாவது ஒரு கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸ், மூணாவது தலித் ஃபோர்ஸ், நாலாவது மைனாரிட்டி முஸ்லீம் ஃபோர்ஸ். இந்த மாதிரி முக்கியமான ஃபோர்ஸ், இஸ்லாமியர்கள், தலித்துகள், அதுக்கப்புறம் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோட முக்கியமாக அவர் ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தார். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக அது அமைஞ்சிச்சு.
அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி முக்கியமான சக்திகளை வந்து எடுத்துட்டு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறது அவருக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தானே. கண்டிப்பாக நீங்க அதாவது பாஜகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ வந்து அவரை எதிர்பார்த்தன தேர்தலுக்கு முன்னாடி அவருடைய கூட்டணியை எதிர்பார்த்தன. கூட்டணியோடு செல்ல வேண்டும் என்று பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. வெளிப்படையாகவே பாஜகவினர்லாம் அழைப்பு கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போகணும் போகலன்ற முரண்பாடுகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் அவர் விரும்பியது காங்கிரஸ் கட்சியை தான் கூட்டணிக்கு. மற்றவர்கள் அவர் கூட்டணியை விரும்பி இருக்கலாம், ஆனால் அவர் விரும்பியது காங்கிரஸ் கூட்டணியை என்பதை நம்ம முதல்ல பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு கடந்த காலகட்டங்களில் அவருடைய நிலைப்பாடுகளும் அது மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு உண்மையான செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத அவர் நம்புறார். அந்த விதத்துல தான் காங்கிரஸ் கட்சியை ஏத்துக்கணும்னு அவர் நினைச்சாரு. அது வந்து நேச்சுரலா நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிறகு நேச்சுரலாகவே அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதை தான் பாக்குறோம். அதுல அவருடைய பெருந்தன்மை தான் பல விஷயங்களை சொல்லணும். நீங்க அவரே குறிப்பிட்டிருக்காரு, எனக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்தால் கூட கூட்டணி கட்சிகளுக்கு, எங்களை நம்பி வருகின்ற கட்சிகளுக்கு நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்களிப்போம், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம்ன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதன்படியே இப்பொழுது அமைஞ்சிருக்கு. 1 சீட்டு 2 சீட்டுன்னு பார்க்க மாட்டோம், எல்லாருக்குமே அதிகாரத்தை பகிர்ந்து தருவோம்ன்றதை சொல்லியிருக்காரு. நீங்க இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தியரியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணி ஆட்சி என்ற ஒரு தியரியை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு வரலாறே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வரலாறே மாற்றி எழுதப்பட்டு இனிமேல் எந்த ஆட்சி வந்தாலும் கூட்டணிக்கு ஆட்சி இல்லாமல் நடக்க தமிழ்நாட்டில் இல்லை. கேரளா மாதிரி தான் இனிமேல் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறதுன்னு தான் பார்க்குறேன். இப்போ வரப்போற 2029 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து எதிர்பார்க்கலாம் காங்கிரஸ். கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல, எல்லா ஃபோர்ஸும் இணைந்து இருக்கு, எல்லா ஃபோர்ஸுமே இணைந்து இருக்கிறது. அந்த பதட்டம் தான் திமுக தெரியுதுன்னு சொல்றேன். ஓகே சார். ஆனாலும் எனக்கு ஒரு ஒரு கஸ் என்னன்னு தோணுதுன்னா, மேபி திமுக அதிமுக இரண்டுமே சேர்ந்து கூட பாஜகவுடன் இணைந்து 2029 சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். 2029. ஏனென்றால் அவர்கள் அது மாதிரி ஒரு த்ரெட்டை இங்க இந்த பக்கம் பாக்குறாங்க. நம்மால் வெற்றி பெற முடியாது என்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அவங்க போறப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமும் வரலாம்ன்ற இருக்கு. ஆனாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய கட்சியாக அல்லது கூட்டணியாக இந்த அணி இருக்கும் அப்படிங்கறத தான் பாக்குறேன். இன்னைக்கு அமைச்சரவை செயல்பாடுகள்லாம் இந்த இன்னும் 2 வருஷம் இருக்கிறப்ப அந்த அமைச்சரவை எப்படி செயல்படுகிறது, இவர்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள், இவர்களுடைய திட்டங்கள் அடுத்தது கட்டம் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இவர்கள் விமர்சன கணைகள் வைக்க திமுக ஒருத்தரை நோக்கி விமர்சனம் வைக்கிறதுனாலே அவங்க நல்லா செயல்படுறாங்கன்னு நான் எடுத்துப்பேன். அதனாலதான் விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு நான் எடுத்துப்பேன். இவங்க செயல்பட்டு அந்த பெயரை வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதிகப்படியான விமர்சனத்தை திமுக வைக்கும் எப்பவுமே. அதை இன்றைக்கும் திமுக விமர்சனத்தை தொடர்கிறது. விமர்சனம் வைக்கலாம், தவறு கிடையாது. நீங்க 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து எல்லா இதுக்கும் யார்சிக்க வச்சுக்க முடியாது. சில விஷயங்களை விமர்சிக்கலாம், ஆனால் குற்றம் கண்டுபிடிப்பதை மட்டுமே ஒரு செய்தியாக வச்சுக்கிட்டு அதை விமர்சனம் பண்ணுறது, அதுவும் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், ராசா சொன்னதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் வைக்கிறதுன்றது திமுகவை இன்னும் அதல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தான் நான் நினைக்கிறேன். அதை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கு நல்லது. ரொம்ப நன்றி சார். நன்றி.